ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி திதி, அதாவது ஆஷாட மாசம். வைஷ்ணவ கேலண்டர் படி ஆஷாட மாசத்துல வர பௌர்ணமி, அது குரு பூர்ணிமாவை செலிப்ரேட் பண்றோம். குரு பூர்ணிமா எப்படி செலிப்ரேட் பண்றோம், யாருனால செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, வேதவியாசர் சாக்ஷாத் பகவானே வேதவியாசரா நம்ம சொல்லுவாங்க. வேதவியாசர் லிட்ரரி இன்கார்னேஷன், பகவானுடைய லிட்ரரி இன்கார்னேஷன். அதாவது இந்த இலக்கியங்கள் எல்லாம், இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காகவே, எழுத்து வடிவில நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பகவானே வியாசதேவரா அவதரிச்சு வந்த நாள் தான் இந்த குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க. வியாசர், வேதவியாசர் அவதரிச்ச தினம், தோன்றிய தினம் தான் குரு பூர்ணிமா. இந்த கலியுகத்தினுடைய மக்களுக்காக, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலங்கள்ல எல்லாம் பீப்புள் எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அதாவது குரு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது சொன்னாங்க, இல்ல பகவானை பத்திய விஷயங்களோ ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டாலே, கேட்ட உடனேயே அதை புரிஞ்சு, அதை கிரகிச்சு, அதைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் ரொம்ப மாடர்னா இருக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அட்வான்ஸ்டு ஜெனரேஷன்ஸ், நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் இப்ப ரொம்ப பின்தங்கி இருக்கோம் மாடர்ன் அப்படிங்கிற பேர்ல. பார்த்தோம்னா பகவத்கீதை கூட குருட்சேத்திர போர்க்களத்துல பேசப்பட்டதுதான் இல்லைங்களா? இந்த பேசப்பட்ட இந்த கான்வர்சேஷன், இந்த மொத்த பகவத்கீதையும் இருக்குது இல்லைங்களா? இந்த 700 ஸ்லோகங்களும் பேசப்பட்டது விதின் 45 மினிட்ஸ், 45 நிமிஷத்துக்குள்ள பகவான் அர்ஜுனா கேள்வி கேட்கிறாரு, பகவான் அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு, அர்ஜுனாவுடைய அந்த மயக்கம், அந்த டெல்யூஷன், அதுல இருந்து அவரு தப்பிக்கிறாரு. பிளஸ் பகவான் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாரு இல்லைங்களா? அதுதான் நம்ம பகவத்கீதையா இங்க படிச்சுட்டு இருக்கோம். இந்த பகவத்கீதையும் அதுவும் ஒரு டீச்சிங் தான். பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இது அர்ஜுனருக்கு மட்டும் கிடையாது. அர்ஜுனர் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவரு மூலமா, அர்ஜுனா மூலமா நமக்கு பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, இது லைஃப் மேனுவல். நம்ம லைஃபை எப்படி லீட் பண்ணணும், வாழ்க்கையை எப்படி வாழணும், அது மட்டும் இல்லாம ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இதுல பகவான் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஆர்ட் ஆஃப் லீவிங். ஆர்ட் ஆஃப் லீவிங் அப்படின்னா இறக்குறது, எப்படி இறக்குறதும், இறக்கும் போது என்ன நினைக்கணும், எப்படி இருக்கணும், அந்த ஆர்ட், அந்த கலையும் நமக்கு பகவான் இதுல சொல்லி கொடுக்கிறாரு. பெஸ்ட் டீச்சர் யாரு அப்படின்னா, பெஸ்ட் குரு யாருன்னா பகவான் தான் இல்லைங்களா? அதனால்தான் ஏவம் பரம்பரா பிராப்தம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 4th சாப்டர் ஸ்டார்டிங்லயே. இந்த இந்த நாலேஜ் எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா, குரு ஷீடர் பரம்பரை மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகணும். எந்த நாலேஜ், எப்படிப்பட்ட நாலேஜா இருந்தாலும் நமக்கு குரு சீடர் பரம்பரை மூலமா, ஒரு குருவை அப்ரோச் பண்ணி நம்ம அதை கேட்கும் போதுதான் அதனுடைய சரியான விளக்கம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களே பார்த்தோம்னா, ஒரு ஸ்லோகா, ஒரு வார்த்தைக்கு நிறைய விதமான அர்த்தங்கள் இருக்கு. நம்ம 4th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4th சாப்டர் பார்க்கும் போதே ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி நிறைய ஸ்லோகா பார்த்தோம் இல்லைங்களா? பிரம்மன், பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துலயும் அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அது சரியான வழிகாட்டுதலின் படிதான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். பகவானே என்ன சொல்றாரு, இத பரம்பரையின் மூலமா தான் கத்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. அந்த குரு சீடர் அந்த செயின் கட் ஆயிருச்சு. அந்த யோகம், அந்த கனெக்டிங் லிங்க் கட் ஆயிருச்சு அப்படிங்கறதுனாலதான் நான் இப்ப உனக்கு இந்த பகவத்கீதை மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். நான் பேசுறேன், என்னுடைய வார்த்தைகள், நான் டைரக்டா இப்ப உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு இல்லைங்களா?
சோ அந்த மாதிரி ஆஹ் நம்ம நினைக்கலாம், ஏன் அர்ஜுனருக்கு மட்டும்தான் அவர் பேசுவாரா? பகவான் வந்து அர்ஜுனர் கிட்ட மட்டும்தான் பேசுவாரா? நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். சோ இன்னொன்னு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம போய் பார்க்கணும், சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா கூட நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். நம்ம நினைச்ச உடனே போய் பார்க்க முடியாது அவங்கள, இல்லைங்களா? சோ மெட்டீரியலிஸ்டிக்கா ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தங்களே வந்து நம்மளால நினைச்ச உடனே போய் பார்க்க முடியாது. இவர் வந்து பகவான். இந்த மெட்டீரியல் திங்ஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல், நம்ம சோல் அப்படிங்கிறது கூட நம்மளால இன்னும் உணர முடியாத நிலையில தான் இருக்கும், இல்லைங்களா? நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறது கூட உணர முடியாத நிலையில தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பர் சோல், சுப்ரீம் சோல் பகவான வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதல் யாருனால கொடுக்க முடியும் அப்படின்னா, பகவானால அங்கீகரிக்கப்பட்ட குருவின் மூலமா. பகவானுடைய பிரதிநிதியா நமக்கு வரவங்க தான் குரு. ஸோ ஹி இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். ஸோ குருவுக்கும் பகவானுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பகவானுடைய அவர் என்ன செய்தி சொல்றாரோ, அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரோ, அதை அப்படியே நமக்கு கொண்டு வந்து பாஸ் பண்றவங்க தான் சரியான குருவா இருக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. குரு வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போஸ்ட்மேன் வந்து எப்படி ஒரு இடத்துல இருந்து தபால இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரோ, இடையில வந்து அந்த போஸ்ட்மேன் அந்த லெட்டர் பிரிச்சு, அவர் படிச்சு, அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் எழுதி எடுத்துட்டு போய் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, இல்லைங்களா? ம். எப்படி போஸ்ட் பண்ணமோ அது அப்படியே தான் அந்த ரிசீவர் கிட்ட போய் சேரும். அந்த மாதிரிதான் குருவும். சரியான குரு, ரியல் குரு அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, பகவானுடைய அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பகவான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கொண்டு போய் தான் மக்கள் கிட்ட சேர்க்கணும். சோ அதுக்காக தான் அவர்தான் அப்படி ஒரு பியூர் டிவோட்டியா இருக்கணும். அதுக்கு வந்து பியூர் டிவோட்டியா இருக்கணும். ரொம்ப ஹம்பிள்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் குரு அப்படிங்கிற அந்த நிலைமைய அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. எப்பயுமே நிறைய குருமார்கள் எல்லாம் பாக்குறோம், இல்லைங்களா? அந்த குருக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் வந்து சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. யாருமே நான் வந்து குரு, நீ எனக்கு இந்த வேலை செய், அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு குருவா எப்படி நடந்துக்கணுமோ, மத்தவங்க எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் குரு. ஆக்சுவலா லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணும். நமக்கு லிவிங் எக்ஸாம்பிளா இருந்தாதான் அந்த லிவிங் எக்ஸாம்பிள பார்த்துதான் நம்ம கத்துக்க முடியும், இல்லைங்களா? பேரண்டிங்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சில்ட்ரன் டு நாட் டூ ஆஸ் வி சே, பட் தே டூ ஆஸ் வி டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்க வந்து நம்ம சொல்ற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. நீ இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் குழந்தைங்க செய்வாங்க. சோ அப்படிதான் குருவும் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருந்து காட்டணும். அப்படி இருந்தாதான், ஓ நம்மளுடைய குரு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீடர்கள் வந்து அதையே பார்த்துதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ அப்படி ஒரு குரு வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க. தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். சோ அப்படி ஒரு ஆச்சாரியா, அந்த ஒரு அவரனுடைய கருணையினாலதான் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன, ஆன்மீகம் அப்படின்னா என்ன, ஆன்மீகம் அப்படின்னா என்ன, அது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நம்மளுடைய குரு ஆச்சாரியர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அவர் மூலமா தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவரு கொடுக்கறது எல்லாமே வந்து ஆசிட்டிஸ் தான். இந்த பகவத்கீதைக்கு பேருமே பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதா ஆசிட்டிஸ், பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்ட்டுதான் கொடுத்திருப்பாரு, இல்லைங்களா? ஏன்னா அதுல அவருடைய எந்த விதமான சொந்த கற்பனைகளும் அதுல இல்ல. எந்த ஒரு ஸ்லோகா வேணா ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. எல்லா ஸ்லோகாக்குள்ளயும் வேற ஏதாவது ஒரு உபநிஷத்துல இருந்தோ, பாகவதத்துல இருந்தோ, இல்ல பகவத்கீதையிலேயே வேற ஏதாவது ஒரு ஸ்லோகால இருந்தோ அதைய கோட் பண்ணி அந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த பொருளுரையில விளக்கம் கொடுத்திருப்பாரு. இப்படி தன்னுடைய சொந்த கருத்தை இல்லாம
யாருனால இருக்க முடியும்? நம்மளுடைய சொந்த கருத்தை உள்ள புகுத்தாம எப்படி ஒருத்தரால எழுத முடியும் அப்படின்னா, அதுதான் பியூர் டிவோஷன். நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குருவனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஆக்சுவல் நாலேஜ், ரியல் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும் இல்லைங்களா? அது இல்லாம கன்கார்ட் பண்ணிட்டு மென்டல் ஸ்பெகுலேஷன் நிறைய பண்ணி அதன் மூலமா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னே நமக்கு புரியாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான அர்த்தங்கள் எடுக்க தோணும் இல்லைங்களா? சோ அதுக்காக நம்ம டெய்லியும் பகவான ப்ரே பண்ணிக்கணும், தேங்க் பண்ணணும். உங்களுக்கு இப்படி ஒரு குருவை நீங்க கொடுத்துருக்கீங்க எனக்கு வழி. அதாவது குரு வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிட மாட்டாங்க. யார் ஒருத்தங்க இன்க்விசிட்டிவா இருக்காங்களோ, எனக்கு தேடல் யாருக்கு இருக்குதோ, இந்த தேடல் இருக்கிறவங்க கிட்ட அந்த குருவ வந்து பகவானே காட்டி கொடுப்பாரு. அப்படி நமக்கு பகவான் மூலமா அவருடைய வழிகாட்டுதல் மூலமா கிடைச்சவர் தான் நம்மளுடைய ஆச்சாரியர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். அவரும் வந்து குரு சீடர் பரம்பரை வழியா நம்ம பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா அறிமுக பகுதியில இருக்கும் 38வது பேஜ் நம்பர் 38ல இருக்குது. சீட பரம்பரை, குரு சீட பரம்பரை கொடுத்திருக்காங்க. அந்த குரு சீட பரம்பரை பார்த்தோம் அப்படின்னா இட் எண்ட்ஸ் இன் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் இல்லைங்களா? சோ கிருஷ்ணர்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபுபாதர் வரைக்கும் இந்த குரு சீடர் பரம்பரையில யாரு இருந்திருக்காங்க, யாரு மூலமா யாரு கத்துக்கிட்டு எப்படி அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து தாந்தோணித்தனமா ஒரு அமைக்கப்பட்ட ஒரு இயக்கமோ, தாந்தோன்றித்தனமா வந்தவரோ கிடையாது. நம்மளுடைய ஆச்சாரியர் ஒரு சரியான சம்பிரதாயத்தின் மூலமா, பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்தின் மூலமா அதுல வந்தவர் தான் நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாத். சோ அவருடைய ஆசிரியம், அவருடைய மெசேஜ் பிரபுபாத் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, ஐ லிவ் இன் மை புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ நம்ம கூட வந்து இப்ப பிரபுபாத் இல்லையே, நான் வந்து அவரோட அசோசியேட் பண்ண முடியலையே, அவருடைய லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அவரு வந்து இப்ப நம்ம கூட இல்லையே, நான் அவரை பார்த்து எப்படி கத்துக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிரபுபாத் சொன்ன மாதிரி ஹி இஸ் லிவிங் இன் ஹிஸ் புக்ஸ். இந்த புக்ஸ், அந்த புத்தகங்கள் மூலமா என்னென்னலாம் நமக்கு சொல்லணும்னு நினைச்சாரோ அது எல்லாமே அவரு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை அவருடைய சீடர்களும் வந்து எழுதியிருக்காங்க, புத்தகங்களா எழுதியிருக்காங்க. பிரபுபாத் லீலாமிருதா, பிரபுபாதா சொல்லிட்டு இப்படி நிறைய புக்ஸ் வந்து அவருடைய டிசைபிள்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. பிரபுபாதனுடைய லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லாமே எழுதியிருக்காங்க. இப்படி அந்த புத்தகங்கள் படிக்கிறதன் மூலமாவே நம்ம வந்து பிரபுபாதனுடைய அசோசியேஷன் நமக்கு கிடைக்கும். சோ அந்த வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கணும். பிரபுபாதனுடைய புக்ஸையும் யூஸ் பண்ணணும். பிரபுபாத் பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி தெரிஞ்சுக்கும் போதுதான் என்ன ஆகும், அந்த குருவனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இவர் வந்து எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு ஸ்ரத்தை எடுத்திருக்காரு. இப்படி ஒரு இஸ்கான் அப்படிங்கிற இந்த மூவ்மெண்ட் வந்து இப்ப பட்டி தொட்டி எல்லாமும் பரவி இருக்கு. நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே பகவானை பத்தி, ஆன்மீக அறிவு நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவர் வந்து பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய மெர்சினால்தான் நம்ம வந்து இன்னைக்கு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண முடியுது பகவத்கீதை பத்தியோ, இல்ல நம்மளுடைய ஆஹ் உண்மையான பொசிஷன் என்ன அப்படிங்கறத பத்தியோ நம்ம இப்ப பேச முடியுது அப்படின்னா அவருடைய கருணையினாலதான். அதனாலதான் நம்ம டெய்லியும் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் குருவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்தனம் தெரிவிக்கிறோம். குரு பிரணாமாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம படிக்கவே ஆரம்பிக்கிறோம். சோ இது வந்து நம்ம வழக்கமா வச்சிருக்கணும். ஏன்னா குருவனுடைய மெர்சி இல்லாம, அவருடைய கருணை இல்லாம நமக்கு கிருஷ்ணா கிடைக்க மாட்டாரு. பகவானுடைய கருணை கிடைக்கணும் அப்படின்னா குருவனுடைய கருணை வேணும். சோ இது வந்து நம்ம நினைக்கலாம், என்னங்க நீங்க வந்து குருன்னு எப்ப பாரு குருவனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நான் இருக்கேன், கிருஷ்ணா இருக்காரு, எங்க 2 பேத்துக்கு நடுவுல இவர் யாருங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆக்சுவலா
ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லலாம். குருநானக்னுடைய ஒரு ஸ்டோரி. குருநானக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜெயினிசம்ல வந்து 10வது குரு குருநானக். அவரு வந்து ஒரு சமயம் ஜெகநாத் பூரி விசிட் பண்றாரு. பூரி பூரி ஒடிசால இருக்கிற பூரி நகரத்துல ஜெகநாதனுடைய திருக்கோயில் இருக்குது இல்லைங்களா? ஜெகநாதனுடைய கோயில விசிட் பண்றாரு. சோ அப்படி பகவான தரிசிக்கிறதுக்கு அவரு போகும்போது, பகவான் முன்னாடி நின்னு அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆக்சுவலா அங்க போய் நின்னு தன்னுடைய குருவனுடைய ஸ்துதிய பாடிட்டு இருக்காரு. தன்னுடைய குருவனுடைய பெருமைய சொல்லக்கூடிய அந்த பாடல்கள உரக்க சத்தமா பாடிட்டு இருக்காரு குருநானக். அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே சங்கடமா போச்சு. இது என்னடா இவரு வந்து ஜெகநாதர் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காரு. இங்க வந்து நின்னுட்டு குருவ பத்தி பாடிட்டு இருக்காரு. அதுவும் அவருடைய குருவ பத்தி என்ன பாட்டோ, யார் எழுதுனாங்களோ என்னமோ தெரியலையே. அவருடைய குருவ வந்து உயர்த்தி பாடிட்டு இருக்கிறாரே பகவான் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா போச்சு. அங்க இருக்கிற பாண்டர்ஸ்க்கு, மத்த டிவோட்டீஸ்க்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட யாரும் போய் சொல்லவும் இல்ல. அவரு கோயில்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஆசிரமத்துல அவர் தங்கி இருக்கும்போது, அவருடைய சீடர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு குருவ பார்த்தோம்னாவே நம்ம வந்து கீழ விழுந்து கும்பிட்டுறணும். அதுக்கப்புறமா அது எந்த இடம்னெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம ஒன்ஸ் குரு வராங்க அப்படின்னாலே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும் அவருக்கு. சோ அவர் குருநானக் அவரை ரிசீவ் பண்றாங்க. எப்படி டிசிபிள்ஸ் ரிசீவ் பண்றாங்கன்னா, எப்பயுமே குருவனுடைய லோட்டஸ் ஃபீட்ட வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணி அந்த தீர்த்தத்த எடுத்து தலையில தெளிச்சுக்குவாங்க, குடிப்பாங்க. சோ இப்படி வந்து அவருடைய டிசிபிள்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னடா இந்த மனுஷன் வந்து கோயிலுக்கு போனா, அவரு வந்து அவருடைய குருவ பத்தி அவரு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஆசிரமத்துக்கு வந்தா, அவரைய குருவா வந்து இந்த டிசிபிள்ஸ் எல்லாம் ஏத்துட்டு இருக்காங்க. இந்த டிசிபிள்ஸ் வந்து எப்படி அந்த அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது? நம்ம இருக்கோம், ஜெகநாதர் இருக்காரு, நடுவுல இவரு யாரு? அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, ஒருத்தர் போய் கேட்கவே செஞ்சுட்டாராமா. சோ ஒரு டிவோட்டி வந்து போய் கேட்கவே செஞ்சுட்டாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதனால வந்து நீங்க அ குரு தேவைப்படுது உங்களுக்கு? ஏன் குரு இருந்தா தான் நம்ம வந்து பகவான பார்க்க முடியுமா? எதுக்காக நடுவுல ஒரு மீடியம் தேவைப்படுது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சோ அப்ப குருநானக் சொல்றாராம், அவரு வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டி குடுக்குறாரு அவருக்கு. சரி இப்ப வந்து இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த விளக்குல இருக்கிற நெருப்ப வந்து நீ தொட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த விளக்குல இருக்க நெருப்ப அட்லீஸ்ட் 1 செகண்ட் அப்படி வச்சுட்டு கை எடுக்கலாம். ஆனா வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இந்த நெருப்புல விரல வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்ப அந்த டிவோட்டி சொல்றாரு, "இல்ல என்னால நெருப்புல கை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஒரு கேண்டில் குடுக்குறாரு. குருநானக் வந்து அவர் கையில ஒரு கேண்டில் குடுக்குறாரு. இந்த கேண்டில குடுத்து, "இந்த கேண்டில்னால அந்த நெருப்ப தொட முடியுதான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அவர் கையில கேண்டில் குடுத்தோனே, அந்த விளக்குல இருக்கிற நெருப்ப இந்த கேண்டிலுக்கு மாத்திக்கிறாரு. சோ கேண்டில மூட்டுறாரு. தீ மூட்டுறாரு. சோ அப்ப மூட்டுனோனே அந்த கேண்டில்ல நெருப்பு எரியுது. சோ அப்படி எரியும்போது, சரி இதனால நீங்க எனக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இது என்னடா அது நம்ம ஒண்ணு கேட்டா இவரு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோட்டி நினைச்சாராம். அப்ப குருநானக் சொல்றாராம், நான் வந்து உன்னைய டைரக்ட்டா அந்த நெருப்ப தொட சொன்னேன். உன்னால அந்த நெருப்ப தொட முடியல. நான் உன்கிட்ட ஒரு கேண்டில குடுத்து, அந்த கேண்டில் மூலமா அந்த நெருப்ப தொடு அப்படின்னோனே, உன்னால அந்த நெருப்ப தொட முடிஞ்சது. உன்னால ஹோல்டு பண்ணவும் முடிஞ்சது. அந்த நெருப்ப வந்து கையில வச்சிருக்கவும் முடிஞ்சது. கேண்டில் மூலமா அந்த நெருப்ப கையில வச்சிருக்க முடிஞ்சது. இல்லைங்களா? சோ அப்ப இந்த நெருப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் எலிமெண்ட். ஒரு பௌதீக வஸ்து. ம். இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா இந்த உலகத்துல, இந்த பௌதீக உலகத்துல இருக்கிற ஒரு வஸ்து தான் இந்த நெருப்பு. அந்த நெருப்பையே நம்மளும் வந்து இந்த பாடியும் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பஞ்சபூதங்கள் இல்லைங்களா? ம். இந்த பஞ்சபூதங்களால இந்த உடலாலேயே அந்த மெட்டீரியல் எலிமெண்ட்ட தொட முடியல அப்படின்னா, பகவான் வந்து எப்பேர்ப்பட்டவரு? ம். அவருதான் வந்து சுப்ரீம் ஸ்பிரிட் இல்லைங்களா? பரம்பொருள். புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அவரு. நம்மளுடைய ஆ எண்ணங்கள் நம்ம வந்து
யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பகவான் இப்படி இருப்பாரா? அப்படி இருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய திங்கிங்க்கும் அப்பாற்பட்ட ஒரு ஃபார்ம் தான் பகவான். அப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நம்மளால யூகிக்க கூட முடியாது. நம்ம பார்க்கிறது, நம்ம கிராஸ் எலிமெண்ட்ஸ் பார்க்கிறோம். அதே மட்டும் தான் நம்மளால இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பண்ணிக்கிறோம். ஆனா, நம்மளுடைய ஆத்மா கூட எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இல்லைங்களா? சினிமாலலாம் வந்து காட்டுறாங்க, நெருப்பு பொறி மாரி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்படியெல்லாம் கிடையாது. ஆத்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, பகவான புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது எப்படி நம்மளால முடியும்? அந்த நெருப்ப கூட நம்மளால டைரக்ட்டா தொட முடியாத போது, முழுக்க முழுக்க ஆன்மீகமயமான, திவ்யமான ரூபத்த கொண்ட அந்த பகவான நம்ம எப்படி வந்து கிரகிக்க முடியும்? எப்படி வந்து நம்ம பகவான யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும்? டைரக்ட்டா நம்ம வந்து பகவான் அந்த நெருப்ப எப்படி நம்மளால டைரக்ட்டா தொட முடியலையோ, பகவான் வந்து பிரம்ம சம்ஹிதையில சொல்றாங்க, "கோட்டி சூரிய சமபிரபா" இல்லைங்களா? ம். "கோட்டி சூரிய சமபிரபா, ஆ கந்தர்வ கோட்டி கமனீய விசேஷ சோபம்." பிரம்ம சம்ஹிதையில ப கோடிக்கணக்கான சூரியன்களுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேஜஸ் பகவானுடைய உடம்புல இருந்த அந்த தேஜஸே வந்து அப்படி சொல்றாங்க. நம்மளால ஒரு சூரியன கூட கண்ணால பார்க்க முடியல. ம். சோ ஒரு சூரியன கூட நம்மளால அந்த கண்ண தொறந்து ஒரு செகண்ட் கூட நம்மளால பார்க்க முடியல இல்லைங்களா? அப்படி கண்ணு கூசுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிக்கிட்டோம். ம். அப்படி இருக்கும்போது, இந்த கோடிக்கணக்கான சூரியன்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரியான இருக்கிற தேஜஸ், அப்படி இருக்கிற அந்த பரம்பொருள நம்மளால உணர முடியணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அதுக்கு இடையில அந்த கேண்டில் அப்படிங்கிற ஒரு மீடியம் தேவைப்படுது நமக்கு. அப்பதான் அந்த நெருப்ப வந்து நம்ம கையில ஹோல்டு பண்ணிக்க முடியும். அந்த மீடியம் தான் யாரு அப்படின்னா, நம்மளுடைய குரு. அப்படி ஒரு மீடியம் குரு வந்து ஆ அவரு எந்த ஒரு இடத்துலயுமே குரு வந்து தனக்குன்னு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க அவரை மதிக்கலன்னா கூட, நீங்க அவரை மதிக்கணும் அப்படின்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா, குரு ஆன் த அதர் ஹேண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மொத்தமும் நம்ம கேட்டோம்னா, உனக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. எப்போ இருந்தாலும். எப்ப கேட்டாலும் சொல்லிக் குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஹில் பி ரெடி அட் எனி டைம். ம். எப்படி நம்மளுடைய எப்படியாவது இவனுடைய அறியாமைய போக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நம்மளுடைய குருவுக்கு இருக்கும். அந்த ஒரு எண்ணம் இருக்கிறவங்களால மட்டும் தான் குருவா இருக்க முடியும். இந்த தகுதி வந்து இந்த குருவா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தகுதி என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பியூர் டிவோஷன். பகவான் மேல பக்தி. அதுவும் எப்படி? சுத்த பக்தி, பியூர் டிவோஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்குன்னு எதுவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன மான, அபமானம் இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கணும். ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க கூடாது. அதே சமயம் நான் இவனுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி விசுவாசத்த கூட எதிர்பார்க்க கூடாது. எதையுமே எதிர்பார்க்காத, ஆனா மத்தவங்களுக்கு அந்த கேண்டில் எப்படி வந்து உருகி, உருகி மத்தவங்களுக்கு அந்த வெளிச்சத்த குடுக்குதோ, அந்த மாரி தான் குருவும் நான் நான் தனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. நான் வந்து இவனுடைய அறியாமை எப்படியாவது போக்கணும். இவனுக்கு எப்படியாவது கிருஷ்ண பக்திய குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் ரியல் குருவா இருக்க முடியும். அது இல்லாம இப்ப பார்த்தோம் அப்படின்னா, குரு அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்க? நெறைய பேரு ஒரு சன்னியாசி ஒரு சாஃப்ரன் ஒரு ரோப் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா ஜட முடியோ, இல்ல தாடியோ வளர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் லேடீஸ் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய லேடீஸ் கூட இப்பல்லாம் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா? நான் வந்து அ அதாவது அவங்களுடைய நேம், ஃபேம், குளோரி எல்லா பக்கமும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மாரி ஆயிட்டாங்க. பகவான பத்தி இப்ப பேசுறதே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாரி, அதையும் வந்து வியாபாரப்படுத்திட்டு, தன்னுடைய அ நெறைய பேர் அதை வியாபாரமாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, பகவானுடைய செய்தி, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக இல்லாம, என்னுடைய புகழ இவங்க பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையத்தான் நெறைய பேர் வந்து இப்ப முன்னாடி வச்சு முன்னிலைப்படுத்தி
அப்படிதான் பகவான் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய குளோரிஃபிகேஷனுக்காக பகவான யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கிற குருவ வந்து நம்ம எப்படி ஏத்துக்கிறது? குரு எப்படி இருக்கணும்? குரு, சாது, சாஸ்திரம். இவங்க 3 பேரும் பகவான் என்ன சொல்றாங்களோ, அதை அப்படியே சொல்லணும். அப்படி இருக்கிற ஒரு நபரத்தான் நம்ம குருவா ஏத்துக்க முடியும். சாஸ்திரங்கள் ஒரு மாரி சொல்லுது, இந்த குரு ஒரு மாரி பேசுறாரு அப்படின்னா, அப்பயே நம்ம வந்து அந்த அவர வந்து குருவா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணணும். அப்படி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? நாலெட்ஜ் தேவைப்படுது. இல்லைங்களா? பகவத்கீதை இந்த உன்னத அறிவு 4த் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உன்னத அறிவு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, இப்படி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு தான். யாரு சரியானவங்க யாரு? தப்பான குரு யாரு? அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கே நமக்கு அறிவு தேவைப்படுது. அதுக்கு தான் ஞான யோகமும் நமக்கு தேவை. அந்த ஞான யோகத்தின் மூலமா தான் நம்ம சரியான பக்தி வழிமுறைய ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக தான் நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட குரு தேவைப்படுறாங்க. போனஃபைடு குரு, ஆத்தரைஸ்டு பரம்பரா மூலமா வர ஒரு போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அவரை மட்டும் தான் நம்ம குருவா ஏத்துக்கணும். மத்த மத்தவங்க எல்லாம் சோ கால்டு குரு தான். தயவு செஞ்சு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. குருவனுடைய வாயிலிருந்து என்ன வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கேன். சோலினஸ் ஜெயபதக் சுவாமி குரு மகாராஜ் அவர் வந்து ஒரு டைம் பிரபுபாத் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காரு. பிரபுபாத், நான் வந்து எனக்கு சத்தமா சாண்டிங் பண்ணதான் எனக்கு பிடிக்குது. அதனால நான் சத்தமா சாண்டிங் பண்றேன். ஆனா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீ இந்த மாதிரி சத்தமா சாண்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னா எங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மத்த டிசேபிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கொலீக்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் போய் சொல்றாரு. அப்போ வந்து பிரபுபாத் என்ன சொல்றாரு, நீ சத்தமா சாண்டிங் பண்ணும் அதானே உன்னோட ஆசை. சரி, நீ இப்பவே போய் பக்கத்துல ஒரு மலையை காட்டி இந்த மலை உச்சியில போய் உட்கார்ந்து நீ சத்தமா சாண்டிங் பண்ணு. உன்னால எப்படி எவ்வளவு நல்லா சாண்டிங் பண்ண முடியுமோ, உனக்கு எப்படி சாண்டிங் பண்ணணும்னு தோணுதோ அவ்வளவு சத்தமா சாண்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய குரு மகாராஜ் இந்த மலை உச்சிக்கு ஏறாரு. உண்மையிலேயே அவர் வந்து பிரபுபாத் சொன்ன உடனேயே அவர் வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு போய் கிளம்பி அந்த மலை மேல ஏறி மேல போய் உட்கார்ந்து சத்தமா சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவு சத்தமா சாண்டிங் பண்றாரு. அதுக்கப்புறமா கீழே வந்ததுக்கு அப்புறமா நிறைய டிசிபிள்ஸ் கேக்குறாங்க, நீ ஏன் இவ்வளவு சத்தமா சாண்டிங் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம பிரபுபாத் தான் சொன்னாரு, என்னை வந்து இந்த மலை உச்சிக்கு மேல போய் உட்கார்ந்து சத்தமா சாண்டிங் பண்ணுன்னு சொன்னாரு. அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப கூலா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் சத்தமா சாண்டிங் பண்ணும்போது இங்க நிறைய உயிர்வாளிகள் எல்லாம் இருக்காங்க. நிறைய உயிர்வாளிகள் இருக்காங்க. பூச்சி இருக்குது, புழு இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, மரம், செடி, கொடிகள் எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கும் வந்து ஹரிநாமா கிடைக்கும். அந்த ஹரிநாமா இவங்களுக்கும் போய் சேரும். அதனாலதான் நான் வந்து இங்க வந்து உட்கார்ந்து இவ்வளவு சத்தமா சாண்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் சொல்லுவாரு. குரு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நம்ம இந்த மாதிரி லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் இவங்களுடைய உதாரணத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு மரம், செடி, கொடிகளுக்கு கூட அவங்களுக்கு கூட பக்தி போய் சேரணும், அவங்களும் கிருஷ்ண கான்சியஸ்க்கு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அவர் போய் சத்தமா சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? அவ்வளவு ஒரு கருணை வாய்ந்தவர் தான் நம்மளுடைய குரு மகாராஜ், ஹிஸ் ஹோல்னஸ் ஜெயபதக் சுவாமி குரு மகாராஜ். சரி, இவருடைய கைடன்ஸுக்கு கீழே தான் இப்ப வந்து இஸ்கான் ரன் ஆயிட்டு இருக்குது. So we should be very happy and proud to be under his guidance. So அவருடைய டிசைபிள்ஸா இருக்கிறதுக்கு அவருக்கு கீழே நம்ம அவர் மூலமா இந்த இஸ்கான் மூவ்மெண்ட் ரன் ஆகுது. இந்த மூவ்மெண்ட் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய சீடர்களா இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவுமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத்சு. நம்ம வேற எதுவும் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்குங்களா? வேற எதுவும் கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ், டவுட்ஸ்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல் மாதாஜி. ஹரே மாதாஜி, முதல்ல எல்லாம் இங்கிலீஷ்ல வந்துட்டு இருந்ததுனால எனக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட்
அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே இல்லைங்க மாதாஜி. நிஜமாவே சொல்றேன். 80ஸ் அந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்காரங்கலாம் தமிழ்ல இங்கிலீஷும், தமிழும் தெரிஞ்சவங்க எல்லாம் போயி அத கத்துக்கிட்டு வந்து, இங்க எல்லாம் தமிழ்ல வரவே வரவே தான் இப்பதான் எனக்கெல்லாம் தெரியுதுங்க மாதாஜி. எஸ் மச். பிரபுபாதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரபுபாத் கூட அவரு புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காரு. சோ அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் ம். டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக நிறைய டிவோட்டிஸ் வந்து அவங்களுடைய லைஃபே வந்து அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய புக்ஸ் எல்லாம் எல்லா லாங்குவேஜஸ்லயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு நிறைய குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெங்காலி அண்ட் சான்ஸ்கிரிட் அதெல்லாம் யாருக்குமே நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா?